தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக அமைச்சர் தேர்தலில் போட்டியிட மறுப்பு. திமுக அமைச்சர் தேர்தலில் போட்டியிட மறுப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பல அமைச்சர்கள் தோல்வியடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளனர். அதேபோன்று 100க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக அமைச்சர் ஒருவரே போட்டியிட மறுத்துள்ளார். ஆம், அவர் வேறு யாரும் அல்ல, திருச்செந்தூர் தொகுதி தமிழக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தேர்தலில் போட்டியிட மறுப்பு தெரிவித்துள்ளார். அவருக்கு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகியவை மூலமாக குடைச்சல் கொடுத்து வருவதால் மனம் நொந்து போயுள்ளார். நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் அலைவதற்கே நேரம் சரியாக உள்ளது. ஆகையால் அரசியலில் இருந்து ஒதுங்க அனிதா ராதாகிருஷ்ணன் முடிவு செய்துள்ளார். தன்னுடைய வாரிசுகளை கட்சியில் கொண்டு வர முயற்சி செய்தார். ஆனால் முடியவில்லை. தற்பொழுது தனக்கு வேண்டிய ஒரு நபரை தனக்கு பதிலாக முன்னிறுத்தியுள்ளார். மேலும் வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிட வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணன் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையிலும் மு.க.ஸ்டாலின் அமைச்சரவையிலும் அமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அமைச்சராக உள்ளார். அங்கு தூத்துக்குடி மாவட்டத்திலேயே கீதா ஜீவனுக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் அரசியல் போட்டி. இந்த சூழ்நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் அரசியலில் இருந்து விலக முடிவு செய்துள்ளார். இது மு.க.ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. பொதுவாக அமைச்சர் ஒருவர் பதவியிலிருந்து விலக, தேர்தல் போட்டியிலிருந்து விலக, அரசியலிலிருந்து விலக முடிவு செய்வது என்பது அரிதான விஷயம். 80 வயது 90 வயது ஆனாலும் கூட பதவி ஆசை விடாது. ஆனால் தற்பொழுது அமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுதே அரசியலிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார் அனிதா ராதாகிருஷ்ணன்.